ஹாய் ஹலோ புது யுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு யுகம் கனெக்ட் எபிசோட்ல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு புது யுகம் சொந்தங்களை சந்திக்கிறத விட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ். நம்ம முன்னெல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம், அப்புறம் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது தனித்தனி குடும்பம் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் ஸ்டடீஸ்க்காகவும் ஒர்க்குக்காகவும் ஃபேமிலியை விட்டு தூரம் இருக்கும். இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அறிமுகப்படுத்தப்பட்டு இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ். எஸ், சூப்பர். இந்த ஒரு சூப்பரான டேல உங்களோட ஃபேமிலியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதிகமான அன்பு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூருக்கு படிக்க போயிருப்பீங்க, வேலைக்கு போயிருப்பீங்க, இவங்க எல்லாருமே உங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி ஒரு விஷ் பண்ணுங்க. எஸ், இந்த ஒரு அழகான நாள்ல நாம நம்மளோட நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது யுகம் கனெக்ட். பொதுவாகவே பாட்டு அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் தெரியுதுன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம். அந்த மாதிரி நம்மளோட ஒரு ராகம் பாடலில் ஒரு ராகம் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் பற்றி சொல்லிட்டு வராங்க. எஸ், இன்னைக்கும் பாக்கியஸ்ரீ மற்றும் காமேஷ் ஒரு ராகத்தை பற்றியும் அதில் இருக்க பெனிஃபிட்ஸையும் நமக்கு நிறைய நாலேஜபிளான விஷயங்களும் தான் சொல்ல போகிறாங்க. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இன்றைக்கி ஒரு ராகம் பாடலோடு அற்புதமான ராகத்தோடு இன்றைக்கி வந்திருக்கோம். என்ன ராகம் பாக்கியஸ்ரீ? இன்றைக்கி நம்ம வசந்தா ராகம் பார்க்க போகிறோம். ஓ சூப்பர். இந்த ராகம் இதில் ரெண்டு ஆன்சர் கொஸ்டின் இருக்குது. என்ன அவங்களுக்கு இது யாருக்குமே தெளிவான விளக்கம் கிடையாது. நான் சொல்கிறேன், நமக்கு இப்போ வரைக்குமே அது கிடையாது. ஓகே, ஒரு டிபேட் போயிட்டே இருக்கு. ஆமாம், இந்த ராகம் 16வது மேலகர்த்தா ராகமான சூரியகாந்தத்தோட ஜன்ய ராகம், குழந்தை ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுப்பாராவ் அப்படின்ற ஒரு கம்போசர் அவர் சொல்கிறது 15வது மேலகர்த்தா ராகம், ஓகே, மாயமாலங்கோலியோட குழந்தை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ சரி. அப்போ ஸ்வரங்கள் லைட்டாக மாறும். அது ஆக்சுவலாக இது மாதிரியும் இருக்கும், அது மாதிரி இருக்குது. அதனால் இப்போ வரைக்குமே அந்த டவுட்லேயே தான் போகுதே தவிர இது எதோட குழந்தைன்னு கன்ஃபார்மாக தெரியாது. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இது எப்போவுமே பாடலாம், ஆனால் மாலையில் ஈவினிங்கில் பாடுறது இன்னும் நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், நல்ல நிறைய இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதோட ஆரோகணம் ஆரோகணம் போயிடுவோமா? ச மா க ம த நி சா சா நி த ம க ரே சா. இந்த ராகம் ஒரு வக்ர ஷாடவ ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் 2-3 ஸ்வரங்களும் இருக்காது, 6 ஸ்வரம் தான் இருக்கும், 7ம் ஃபுல்ஃபில்லாகவும் இருக்காது. அதனால் இது வக்ர ஷாடவ ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ராகத்தோட கர்நாடிக் பாடல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி பெனிஃபிட் பார்த்துருவோம். ஓகே. ஸோ இந்த ராகத்தை கேட்கும் போது ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒரு மன அமைதி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இந்த பிளட் ப்ரெஷர்லாம் இருக்குது சொல்கிறாங்களே, சில பேருக்கு பிபிலாம் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கும் இந்த ராகத்தை கேட்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லை அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராகத்தை கேட்கும் போது புத்தி கூர்மை இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதோட கர்நாடிக் மியூசிக் சாங்ஸ் பார்த்துருவோம். இந்த ராகத்தில் கிருதி, கீர்த்தனை, சரி, வர்ணம் நிறைய இருக்குது. இப்போ இதில் சில ராகங்களில் இந்த சில ராகங்களில் கிருதி கீர்த்தனை தான் இருக்கும், வர்ணங்கள் இந்த மாதிரி ஜாஸ்தி இருக்காது. சரி, இதில் வர்ணமும் இருக்குது, ஏன்னா பேசிக்ஸ்லேருந்து வரது இல்லையா, வர்ணங்களும் இருக்குது, கிருதி கீர்த்தனைகளும் இருக்குது. வர்ணம் நின்னே கோ ரீ ரீ இது போனால் லென்த்தாக போயிட்டே இருக்கும், முடிக்கணும். இந்த மாதிரி வர்ணம் இருக்குது. இதுலேயே பாடல்களும் இருக்குது. சரி. நீல மலர் தோகை கண்டு மேனி கண்டு மோகம் கொண்டு நெஞ்சம் நிறைவானதே, நீல மலர் கோல திருமேனி கண்டு மோகம் கொண்டு நெஞ்சம் நிறைவானதே. இதுவும் கேட்க ஒரு போல்டான ராகம் மாதிரி தான் இருக்கும். சூப்பர். இதோட சினி சாங்ஸ் பார்த்துருவோமா? என்ன சாங்ஸ்லாம் இருக்குது? இது ரொம்ப ஃபெமிலியரான சாங்ஸு. இதில் கிளாசிக்கல் டச்சும் நிறையா கொடுத்துருப்பாங்க இந்த ராகத்தை வச்சு. ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன்,
என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். எடுக்கவே போல்டாக தான் இந்த ராகமே இருக்கும். சரி. என் நாடை தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏந்தி கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா, நான் உண்ட மிச்ச பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோட்சங்கள் உனக்கல்லவா, வானம் வந்து வளைகிறதே வணங்கிடவா. சூப்பர் சூப்பர். இந்த ராகத்தில் எல்லாமே இந்த கிளாசிக்கல் டச் மாறாமல் கொடுத்துருப்பாங்க. சூப்பர். இதுவே இளையராஜா சார் வந்து வந்தனம் என் வந்தனம் நீ புன்னகை சிந்திடும் மந்திரம், எல்லாமே அந்த கிளாசிக்கல் டச் மாறாமல் இருக்கும். இதுவே இன்னொன்று அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் முகம் தெரிகிறது, இதுவும் ஒரு டூயட் தான். ஆனால் அந்த கிளாசிக்கல் டச்சு மாறாமல் ஃபுல்லாகவே நம்ம இந்த கிளாசிக்கல்லே கேட்குற மாதிரியே இருக்கும் அந்த ஃபீல் ஃபுல்லாகவே. இன்றைக்கி வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, இந்த ஷாடவ ராகம் சொல்கிறீங்க, ஔடவ ராகம் சொல்கிறீங்க, அதெல்லாம் புரியுது. ஷாடவ ராகம்னா 6 இருக்குது, ஔடவ ராகம்னா 5 இருக்குது, இதெல்லாம் சொல்கிறீங்க புரியுது. ஆனால் ஒரு ராகத்தில் வந்து ஔடவ ஷாடவ வக்ர ராகம் என்னமோ இவ்வளோ லென்த்தாக போகுது, இது என்ன இவ்வளோ ஏன் இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலி இவ்வளோ ரொம்ப காம்ப்ளிகேஷன் கிடையாது. நம்ம ஆரோகணம் அவரோடம் என்ன சொல்கிறோம், அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் சொல்கிறோமா, அது மாதிரி இப்போ வந்து ஒரு ராகம் எடுத்துக்கலாமே. ஒரு ராகம் வந்து அசெண்டிங் வந்து 5 ஸ்வரத்தோடு போகுது, 5 போகுது, வரும்போது 6 ஸ்வரங்களோடு வருது. ஆனால் சில ராகங்கள் வந்து ஜிக்ஸாக்காக வரும், அதே நேர்கோட்டில் வராமல் மாறி மாறி ஸ்வரங்கள் மாறி வரும். ஸோ இந்த எல்லாமே இருக்கிறதுனால போகும்போது ஷாடவ ராகம், வரும்போது ஔடவ ராகம், ரொம்ப ஜிக்ஸாக்ஸாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம வக்ர ராகம் அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ ஷாடவ ஔடவ வக்ர ராகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக்காக போகும் ஸ்வரங்கள். அதுக்கப்புறம் போகும்போது ஔடவ ராகம், வரும்போது ஷாடவ ராகம், வேறு ஸ்வரங்கள் இருக்கிறதுனால ஸ்வரங்களோட எண்ணிக்கை மாறுறதுனால ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாற்றி மாற்றி ராகங்கள் பேர் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ராகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. இந்த ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து கிட்ஸு எல்லாருமே ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ் வேணும், அது வேணும், கேக் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு பேரண்ட்ஸை போட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க. எஸ், வெக்கேஷன் டைம்னாலே கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஈவினிங் ஆனால் ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கணும். அதுலேயும் அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமும் கேக்கும் ஒரே ஸ்நாக்ல இருக்குன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். எஸ், இன்னைக்கு கிருத்திகா ராதாகிருஷ்ணன் வந்து ஐஸ்கிரீம் கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் கிருத்திகாஸ் கிச்சனில் சொல்லி காட்ட போகிறாங்க. அவங்க அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்த்து நம்மளோட கிட்ஸுக்கும் நம்ம செய்து கொடுக்கலாம். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுகம் கனெக்ட்ஸ் கிருத்திகாஸ் கிச்சன். ஐஸ்கிரீம் தனியாக கேள்விப்பட்டிருப்போம், கேக் தனியாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ரெண்டையும் கம்பைன் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாமா? கடையில் கிடைக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் வீட்டிலையே ஈஸியாக எப்படி ஒரு ஐஸ்கிரீம் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி, பாதாம், முந்திரி, சர்க்கரை, ரெடிமேட் ஸ்பாஞ்ச், ஸ்ட்ராபெரி மில்க், வெனிலா ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். இப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல க்ளீனான சாஸ்பேனில் கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, இந்த சுகர் வந்து உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சுகர் எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம்ஸ், பாதாம் பருப்பு ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகர் அப்படியே மெல்ட் ஆகி இப்படி ஹனி கலர் ஆயிடுச்சுங்க அது. ஸோ இந்த கலர் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து நல்ல கேரமல் கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், ஒரு 50 கிராம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இது வந்து சிலிக்கான் மேட் அப்படின்னு பேர். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வரனா அப்புறம் உருகிற மாதிரி ஆயிடாமல் நல்ல தடியான தாம்பாளம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், சேஃபாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் எப்படின்னா இதில் ஆட் பண்ணிட போகிறேன். இதை கலர் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு கோல்டன் ஹனி கலராக இருக்கும்.
இது அப்படியே எவ்வளோ குயிக்காக முடியுமோ இதில் ஃபுல்லாக அப்படியே பரப்பி விட்ருங்க, அப்படியே ஹார்டாயிரும் அது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று இருக்குது நம்மளுக்கு. இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம் ஸ்பாஞ்சு, இல்லைனா ஸ்பாஞ்சுனா வெனிலா கேக்கு. ஓகே, இது வந்து நீங்கள் வெளியிலேருந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம், எதுனாலும் ஓகே தான். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்குது ஒரு எக்லெஸ் ஸ்பாஞ்சு. நீங்கள் ரொட்டீனாக வெளியில் கிடைக்கிற எந்த ஸ்பாஞ்சினாலும் நீங்கள் அதுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு அழகான கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் தான் நீங்கள் ஃபைனல் வெர்ஷன் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அது ஒன்று. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துகிட்டு இப்படி வெட்டிக்கோங்க. இதோ இப்படி சைடில் அதை அரேஞ்ச் பண்ணோம். அதை ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த கேக்கை வச்சு ரஃபாக இந்த ஷேப்பை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இது அப்படியே கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் நான் சின்னதாக்கிக்கிறேன் இதை. ஓகே, இதை நல்லா இதில் செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி மில்க் எடுத்துக்கோங்க. இதில் இதை ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா சோக் ஆகட்டும் அது. ஓகே, ஈவன் நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் கூட இதில் ப்ரிக் பண்ணிக்கலாம் அதில். ஸோ தட் நல்லா ஊறி ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த பிட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி இந்த சைட்லலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்படி கேப் விடணுன்னுலாம் தேவையில்லை. இது ஜஸ்ட்டு ரேண்டமாக எப்படி ரொம்ப ஆர்டிஸ்டிக்காலாம் அது பண்ணணும்னு தேவையில்லை. எங்கெங்கே இடம் இருக்கோ அதை அப்படியே ஃபில்அப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஒரு அப்படியே ஒரு ஈஸி டெசர்ட்டாக தான் இருக்க போகுது இது. இப்போ என்ன பண்ணுவோன்னா, இப்போ இந்த பட்டர்ஸ்காட்ச் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம எடுத்து இதில் வந்து கொஞ்சம் ஹார்டண்ட் இடத்த வந்து நம்ம எடுத்து அப்படியே அரைச்சி நம்ம போட்டுடலாம். லேசாக இது பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல ஸ்ட்ராபெரி, நீங்கள் எந்த ஃப்ளேவர் நீங்கள் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கேஷ்யூ ப்ரலைன் மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் சொன்னேன் இல்லையா அது. இது வந்து நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும், அதே சமயம் ஓகே ஒரு மாதிரி கொஞ்சம் இண்டல்ஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து நம்ம வெனிலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளேவர்ஸாக நம்ம இப்போ போட்டிருக்கோம். நம்ம செகண்ட் லேயர் ஆஃப் கேக்கை நம்ம இது மேலே வைக்கணும். இதை வச்சு நல்லா இதை காம்பேக்டாக ஆக்கிருங்க இதில். அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி மில்க்கு, அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது மேலே வந்து நம்ம என்ன ஃப்ளேவர் வேணாலும் நம்ம ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்கூப்ஸ் மாதிரி இதில் வச்சு நம்ம ஒரு மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, ஆக்சுவலாக இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணால் நீங்கள் அழகாக இதை வந்து ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். இதை நல்லா கையளவு நல்லா எடுத்துகிட்டு நல்லா அழகாக நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது. ஸோ இது வந்து ரொம்ப அருமையான ஒரு டெசர்ட் ஒன்று நம்மளுக்கு இப்போ ரெடி. இதை நீங்கள் வந்து இப்படி எடுத்து இப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ இது வந்து ஈவன் ஒரு 2 நாள் 3 நாள் கூட நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாக்க பிராண்டட் ஐஸ்கிரீம் எது வேணால் நல்ல பிராண்ட் ஏதாவது இருந்தால் வாங்கிக்கோங்க. உங்கள் ஃப்ளேவர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவன் இன்ஃபேக்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினெட்லி டூ ட்ரை இட் அண்ட் சி. ஸோ வந்து உங்கள் வீட்டில் வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாம் அந்த சம்மர் வெக்கேஷன் அதே மாதிரி எக்ஸாம் டைம் இது எதுக்குனாலும் வந்து இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ். வீட்டிலையே பண்ணலாம் ஐஸ்கிரீம் கேக்.
ஸோ அதனால் டூ ட்ரை திஸ் அண்ட் see. We'll meet you again tomorrow with yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டினியூஸாவே டாக்டர் உஷா நந்தினி நமக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதனால பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளும் அதுக்கான சொல்யூஷனுமே கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்குமே இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் இனியவை இன்றில் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, Siddha Physician, Lotus Women Care Hospitals, PCOS Specialty Center, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்கள் இன்னைக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் உங்கள் குடல் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ நிறைய பெண்கள் டாக்டர் எனக்கு வயிறு ஊதிட்டே இருக்கு, எனக்கு கேஸ் ட்ரபிள் இருந்துக்கிட்டே இருக்கு, நான் சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறேன், ஐபிஎஸ் மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மாதிரி இருக்கு, நிறைய டயர்ட்னஸ், வீக்னஸ் இதெல்லாம் இருக்கு, உடல் எடை கூடிக்கிட்டே போகுது, ஜீரண கோளாறு இருக்கு, பசிக்கவே மாட்டேங்குது, இல்லைன்னா அடிக்கடி பசிச்சுக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் சொல்லி நம்ம குழந்தை பாக்கியத்துக்கும் கஷ்டப்படுறோம்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் குடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதுக்காக நீங்கள் என்ன மாத்திரைகள், வீட்டு முறை குறிப்புகள், என்ன உணவு முறைகளை நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்கள் குடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ற விஷயம், நீங்கள் செய்கிற விஷயம் ஒன்னொன்னும் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ குடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா எதனால் அப்படி போய் கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா நம்ம குடலில் கெட்ட பாக்டீரியாவோட தன்மை அதிகமாகிற மாதிரி நம்மளுடைய உணவு முறையோ வாழ்வியல் முறையோ அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குடல்ல இருந்து லிப்போபாலிசாக்கரைட் அப்படின்னு தேவையில்லாத ஒரு எண்டோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல்ல உருவாகக்கூடிய ஒரு நச்சுப்பொருள் சுரக்கும். இந்த எண்டோடாக்சின்னு சொல்லக்கூடிய இந்த லிப்போபாலிசாக்கரைட் என்ன பண்ணுன்னா கருமுட்டையோடைய வளர்ச்சியை, அதனோட அவுட்டர் லேயரை டைரக்டாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் கார்பஸ் லூட்டியல் ஸ்ட்ரக்சரே சரியாக ஃபார்ம் ஆகாது. அதனால் கருமுட்டையிலிருந்து வெளிப்படக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருந்தால் நேரத்துக்கு கருமுட்டை வளர்ச்சியும் இருக்காது, அதே சமயம் குழந்தை பாக்கியமும் தள்ளி போகும். இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு தெரியும். அது மட்டும்தான் இந்த எண்டோடாக்சின் சொல்லக்கூடிய கெட்ட பாக்டீரியாலேருந்து வரக்கூடிய இந்த நச்சு பொருள் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்கள் கருப்பை வீக்கத்தையும் முட்டைப்பை வீக்கத்தையும் அதிகமாக்குறதும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு அந்த கருப்பையில் கிருமி தொற்றுகளும் முட்டைப்பையில் கிருமி தொற்றுகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் அதிகமாக்கிடுது. ஸோ இத்தனை விஷயம் நம்ம கருமுட்டை சரியாக வெளிப்படாததுக்கு, கருமுட்டை சரியாக உருவாகாததுக்கு, குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு காரணமாக இருக்குது. இது எப்படிங்க சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உணவில் கசப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்திக்கும் பொழுது குடல் ஆரோக்கியம் மேம்படும், குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் அழியும், அதை தொடர்ந்து நம்ம கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கும். இப்படி என்ன மாதிரியான கசப்பு பொருள் எடுத்துக்கலாம்? அன்றாடம் நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வற்றல் வகைகள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஒரு கொத்தவரங்காய் வற்றலாக இருக்கலாம், மணத்தக்காளி வற்றலாக இருக்கலாம், சுண்டைக்காய் வற்றலாக இருக்கலாம். அதை நீங்கள் ரெகுலராக மோர் சாதம், ரசம் சாதம் ஏதாவது சாப்பிடும் பொழுது ஒரு 5லேருந்து 10 வற்றல் வகைகளை சேர்த்திக்கோங்க. முருங்கைக்கீரை மாதிரியான கீரை வகைகள் சேர்த்திக்கோங்க. வெந்தயக்கீரை மாதிரியான கீரை வகைகள் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே கசப்பு சுவை உடையதாக இருக்கு, அதே சமயம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உங்களுடைய முட்டை வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் பித்த நீரை சீர்படுத்தக்கூடிய உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். ஸோ ரெகுலராக காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் கீழாநெல்லி பொடி மோரில் எடுத்துக்கலாம். உணவு முறை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பருப்பு வகை, சுண்டல் வகை, முழுமையான தானிய வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கல்லீரல் செயல்திறனையும் மேம்படுத்தும், படிப்படியாக உங்கள் பித்த நீரையும் சரிப்படுத்தும். அதனால் குடலுடைய ஆரோக்கியம் மேம்படும், கொழுப்பு நல்லா செரிமானமாகும், உடலில் நார்ச்சத்து தன்மை அதிகமாகும். அதை தொடர்ந்து நமக்கு கருமுட்டையோடைய வளர்ச்சியும் சீராக இருக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான கனிம பொருட்கள் குறையாமல் பார்த்துக்கணும். அதுக்கு ஜிங்க்கு, மெக்னீஷியம், சல்ஃபர்
இந்த மாதிரியான சத்து பொருட்கள் நமக்கு தேவை. அது இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுடைய சிறுமீன் வகைகள், பாதாம், வால்நட் இதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் குடல் ஆரோக்கியம் இன்மையினால குழந்தை பாக்கியத்துக்கு கஷ்டப்பட்டு வயிற்றில் அடிக்கடி கேஸ் ஃபார்மேஷனும், வயிறு ஊதிக்கிட்டே போகிறதும், பீரியட்ஸுக்கு முன்னாடி வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, பீரியட்ஸ் ஆன உடனே வயிறு சின்னதாகிடுது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்த ரெகுலராக செய்யணும். ஒன்று, நைட்டு சாதத்தை வடித்து அந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை மட்டும் இருத்து 2 கல்லுப்பு போட்டு அதை குடிக்கணும். இது முதல் பயிற்சி. 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸு, மோர் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா மத்தியான நேரத்தில் புளித்த மோர் 1 டம்ளர் எடுத்துக்கணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கணும். ஸோ இது 3மே நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி சீராக இருக்கும். தேவையான அத்துணை கனிமை சத்துக்களும் கருமுட்டையை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். பித்த நீரோடைய சுரப்பும் சீராக இருக்கும். அதே சமயம் கருமுட்டையோடைய வளர்ச்சியும் மேம்படும், கெட்ட பாக்டீரியாக்களும் அழியும். ஸோ குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக எந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இது 2யுமே மேம்படுத்தி அழகான ஒரு தாய்மையை நீங்கள் அடையணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் விஷ் பண்ணுறது. தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். இப்போ வந்து வெயில் ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்குல்ல, ஸோ நம்மளோட பாடியை வந்து நம்ம ரொம்ப கூலாக வச்சிருக்க வேண்டியது அவசியம். ஸோ நீங்கள் அதுக்காக என்னென்ன ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க? நான் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டேன். சிம்பிளாக நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி மோர் எடுத்துப்பேன். ஓகே, மோர் எப்படி செய்வீங்க? என்ன மாதிரி வெரைட்டி மோரெல்லாம் நீங்கள் குடிப்பீங்க? மோரில் என்னங்க வெரைட்டி இருக்குது? தயிர் கலந்து, உப்பு கலந்து, தண்ணி கலந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன். யார் சொன்னது? மோர்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு நமக்கு டாக்டர் ஜெயரூபா வாழைத்தண்டு மோர் தான் செய்து காட்ட போகிறாங்க நம்ம அறிவோம் ஆரோக்கியத்தில். ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சம்மர் வந்துருச்சு, கொஞ்சம் அதிகமாக வந்து வியர்வை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். தண்ணீர் வந்து சரியாக குடிக்கல அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா வந்து இருக்குது. அதுவும் ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் டைமில் வருஷத்துக்கு வருஷம் வந்து எனக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வரும். அந்த காலகட்டங்களில் வந்து இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது அதிகப்படியான வலியை வந்து கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து வாமிட்டிங் வர மாதிரியான சென்சேஷன் இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த கிட்னி ஸ்டோனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த வீட்டு குறிப்புகளை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி உடலோட வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது. ஸோ யூஸ்வலாகவே வெயில் அதிகரிக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னா நம்மளுடைய உடலோட வெப்பநிலையும் வந்து அதிகரிக்கும். அந்த மாதிரி உடல் வெப்பநிலை அதிகரிச்சுது அப்படின்னா சரியான தூக்கம் வந்து வராது. அதே மாதிரி வந்து உடலில் வந்து வியர்க்கூறு, வேனல் கட்டிகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள், சிறுநீர் எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் சரி செய்யக்கூடிய வாழைத்தண்டு மோர் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். யூஸ்வலாக கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகையான கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது வந்து கால்சியம் ஆக்சலேட் வகையான கிட்னி ஸ்டோன்ஸ். ஸோ இந்த ஆக்சலேட் அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து இருக்கும். இந்த ஆக்சலேட் வந்து கால்சியமோட சேரும் பொழுது ஆக்சலேட் வகையான சிறுநீரக கற்கள் வந்து உருவாகும். இது யாருக்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்னா தண்ணீர் சரியாக குடிக்காதவங்க, அதிகமாக வந்து வியர்வை வெளியேறக்கூடிய நபர்கள், அதுக்கு ஈக்குவலாக வந்து தண்ணீர் வந்து எடுத்துக்காத நபர்கள், அதிகமாக பால் சம்பந்தமான பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது, நிறைய வந்து தக்காளி மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது, இதிலெல்லாம் வந்து ஆக்சலேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன்ஸ் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நிறைய அசைவம் சாப்பிடக்கூடிய நபர்கள், இந்த அசைவத்தில் இருக்கக்கூடிய பியூரின் வகையான அமினோ ஆசிட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய ரத்தத்தில் வந்து யூரிக் ஆசிட் லெவலை வந்து அதிகப்படுத்தும். கூடவே நம்ம தண்ணீரும் சரியாக குடிக்காமல் இருந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் யூரிக் ஆசிட் லெவலை வந்து அதிகரித்து அது வந்து கிட்னியில் போய் வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸாக வந்து உருவாகும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது உண்டாகுது. முக்கியமாக சர்க்கரை நோயால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிட்னியில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளிருந்து வெளியேற முடியாமல் அங்கவே வந்து உங்களுக்கு கற்களாக வந்து
உருவாகிடும். இது வந்து ஸ்ட்ரூவைட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப காமனாக வந்து டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் இல்லை கிட்னியில் அடிக்கடி வந்து கற்கள் உண்டாகி அங்கே உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் உருவாகக்கூடிய நபர்களுக்கும் வந்து இந்த வகையான கற்கள் உருவாகலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டைன் வகையான ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும். இது வந்து பெரும்பாலும் பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏதாவது அவங்களுடைய யூரினில் வந்து சிஸ்டைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கற்கள் வந்து உருவாகும். இந்த கற்கள் வந்து மற்ற கற்களை விட ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். இது பெரும்பாலும் பரம்பரையாக ஃபேமிலியில் வந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த 4 வகையான கற்கள் தான் வந்து நமக்கு வரக்கூடிய விஷயம். அதில் ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து கால்சியம் ஆக்சலேட் வகையான கற்கள், அதே மாதிரி வந்து யூரிக் ஆசிட் வகையான கற்கள் தான் வந்து ரொம்ப காமனாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது. ஸோ இதற்கு காரணம் வந்து நம்ம சரியாக தண்ணி குடிக்காதது, அதே மாதிரி வந்து வியர்வை அதிகமாக வெளியேறும் பொழுது நம்ம அதுக்கு ஈக்குவலான தண்ணீர் வந்து நம்ம குடிக்காதது, நிறைய ஆக்சலேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது, அசைவ உணவுகள் வந்து எடுத்துக்கிறது. ஸோ இதை வந்து சரி செய்கிறதுக்கு சிறுபீலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து வாழைத்தண்டு சாறு இல்லை வாழைத்தண்டு மோர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாழைத்தண்டு மோர் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். வாழைத்தண்டு மோர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். வாழைத்தண்டு, அது கூட வந்து இஞ்சி, பெருங்காயம், இந்துப்பு, மோர். ஸோ இப்போ வாழைத்தண்டு மோர் நம்ம வந்து செஞ்சிடலாம். இந்த வாழைத்தண்டை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இது கூட போட்டுடலாம். இது கூட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் இஞ்சி. ஸோ அது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து இந்துப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் கூட நம்ம மோர் சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவு தண்ணீரும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வாழைத்தண்டு மோரில் வந்து நம்ம இப்போ இஞ்சி சேர்த்துருக்கோம். அது வந்து அந்த கற்கள் வெளிவரும் பொழுது வலி உண்டாகும், அதை வந்து இது குறைக்கும். அதே மாதிரி பெருங்காயமும் சேர்த்துக்கிறதுனால அடிவயிற்றில் உண்டாகக்கூடிய வலியும் வந்து இது சரி செய்யும். ஸோ ரெகுலராக இந்த வாழைத்தண்டு மோர் எடுத்துக்கும் போது நமக்கு இந்த சிறுநீரக பகுதியில் கற்கள் உண்டாகாமல் தவிர்த்துக்கலாம். இந்த வாழைத்தண்டு அப்படிங்கிறது அதில் அதிகப்படியான மெக்னீஷியம் வந்து இருக்குது. இந்த மெக்னீஷியம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஆக்சலேட்டோட பைண்ட் ஆகி அந்த கற்கள் உருவாகக்கூடிய தன்மை வந்து குறைக்குது. ஸோ யாருக்கெல்லாம் அடிக்கடி வந்து சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகுதோ வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வந்து இந்த வாழைத்தண்டு வந்து பொரியல் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இல்லை அப்பப்போ வந்து வாழைத்தண்டு வந்து நம்ம ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த வாழைத்தண்டோட மோர் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அந்த மோரில் இருக்கக்கூடிய இந்த லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது இன்னும் இந்த கற்களை வந்து வெளியேற்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உடலோட வெப்பநிலையும் வந்து குறைச்சி யூரின் அதிகமாக வெளியேறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வாழைத்தண்டில் வந்து இன்னும் பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது, விட்டமின் B6 வந்து அதிகமாக இருக்குது. இது இயல்பாகவே வந்து ஒரு டயூரிட்டிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வாழைத்தண்டு மோர் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் தடுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் அளவில் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா சிறுபீலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். சிறுபீலை அப்படிங்கிறது வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கு வீட்டில் நம்ம கட்டக்கூடிய கண்ணுப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கஷாயமாக்கி வந்து எடுத்துக்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து கரைஞ்சி வெளியாகும். பட் அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து 6 mmக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவரோட ஆலோசனை எடுத்துகிட்டு இந்த விஷயங்களெல்லாம் வந்து பயன்படுத்துறது நல்லது. பட் வாழைத்தண்டு அப்படிங்கிறது ரெகுலராகவே நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்தலாம். வாரத்தில் ஒரு நாள் வாழைத்தண்டு பொரியல் வந்து சாப்பிடுங்க. ஸோ இந்த சம்மரில் வந்து ரெகுலராக வாழைத்தண்டு ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க, இல்லை வாழைத்தண்டு மோர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறுநீரக பகுதிகளில் வந்து கற்கள் வராமல் தடுக்கலாம். ஸோ இன்றைக்கி சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய கற்கள் எதனால் உருவாகுது, என்னென்ன வகையான கற்கள்லாம் வந்து இருக்குது, இதை சரி செய்யக்கூடிய வாழைத்தண்டு மோர் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு மோட்டிவேஷனை நார்மலாக சொன்னோன்னா அது எப்படி பதியும்னு தெரியாது, ஆனால் ஒரு கதையாக சொன்னால் கண்டிப்பாக மனசில் பதியும். எஸ், ஒவ்வொரு நாளையுமே நம்ம வந்து மோட்டிவேஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காகவே தான் நம்மளோட யுகம் கனெக்டில் குட்டி ஸ்டோரி இருக்குது. ஸோ புதுகை பாரதி வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து மோட்டிவேஷ்னலான ஸ்டோரிஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க என்ன ஸ்டோரி சொல்ல போகிறாங்க அப்படின்றத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி.
இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? கதை இந்த கதையா இல்லை என்ன அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. பல பேர் நிஜ கதையா, இது கற்பனை கதையா அப்படின்லாம் கேட்குறது உண்டு. கதை அப்படின்னு சொன்னாலே அதில் கற்பனையும் இருக்கும், நிஜமும் இருக்கும். ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்தாலும் ஏதாவது ஒரு நல்ல செய்தி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? அது மாதிரியான ஒன்று தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு விவசாயி, இந்த விவசாயிக்கு அவரே கொஞ்சம் வயசானவர் தான். அவருக்கு சொந்தமாக ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு கிணறு. இவருக்கு சில ஆடு மாடுகள் எல்லாமே இருந்தது, ஒரு சின்ன பண்ணை வச்சுருந்தாரு. அவருடைய அந்த பொதியை எல்லாம் சுமந்துக்கிட்டு போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒரு கழுதை ஒன்று வளர்த்துட்டு இருந்தார். இந்த கழுதைக்கு கொஞ்சம் வருஷம் ஆன உடனே அப்படியே அது வேலை செஞ்சு அப்படியே சோர்ந்து போய்கிட்டே இருந்தது. இவருக்கு ஆனால் அந்த கழுதை மேலே ஒரு பிரியம் உண்டுதானாலும் நிறைய உழைச்சிச்சு. மற்ற மிருகங்களை விட கழுதையை பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு செலவு தான். அதனால் அதை வச்சுட்டு நல்ல வேலை வாங்கிக்கிட்டே இருந்தார். அவருக்கு காய்கறி கொண்டு போய் சந்தையில் கொடுக்க, எடுக்க, நிறைய வீட்டு வேலைகளில் உதவ அப்படின்னு ரொம்ப வருஷம் அப்படி ஓடிக்கிட்டே இருந்தது அந்த கழுதை. இந்த கழுதையை அவரால் போக 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 பராமரிக்கிறதுல ஒரு சிரமம் வந்துகிட்டே இருந்தது. அதே நேரத்தில் பார்த்தா அவருக்கு வயலில் இருந்த அந்த கிணறும் வெப்பம் தாங்காமல் கோடை காலம் வந்த உடனே தண்ணி இல்லாமல் போச்சு. 1 வருஷம் முடிஞ்சது, 2 வருஷம் முடிஞ்சது, பல வருஷம் ஆச்சு. அந்த கிணற்றில் தண்ணீர் வர வைக்கிறதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். அதுவும் நடக்கவே இல்லை. இவருக்கு மனசு வருத்தம், நம்ம நிறைய உழைக்கிறோம், ஆனால் அதுக்கான பலன் இருக்க மாட்டேங்குது, அதுக்கான லாபம் கிடைக்க மாட்டேங்குது, இந்த ஆடு மாடோட இந்த கழுதையும் வச்சு நம்ம மேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சிட்டு சலிச்சுட்டே இருந்தார். ஒரு நாள் காலை நேரம் திடீர்னு இந்த கழுதையுடைய அந்த அலறல் சத்தம் கேட்டுது. குடிசைக்குள்ளேருந்து வேக வேகமாக ஓடி வந்து பார்த்தா தண்ணி இல்லாத அந்த பாழும் கிணத்துக்குள்ளே கழுதை உள்ளே விழுந்துருச்சு. இவர் தவிச்சு போயிட்டார். ரொம்ப வருஷம் நம்மக்கிட்ட இருந்திருக்கு, அதுக்கு வயசாயிடுச்சு தான் அப்படின்னாலும் கூட அதுக்காக ஒரு உயிரை விட்டுற முடியுமா அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஊருக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து இந்த கழுதையை காப்பாற்றுறதுக்கு ஆளாளுக்கும் ஒவ்வொரு யோசனை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. யோசனை தான் ரொம்ப இலவசமாக நம்ம ஆட்கள் சொல்லுவாங்களே, எல்லாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவரும் எதோ செஞ்சு பார்த்தாரு. ஆனால் மற்றவங்க சொல்ல யோசனையிலெல்லாம் ஏதாவது ஒரு செலவு வைக்கிற மாதிரியே இருந்தது. இவர்கிட்ட கையில் காசே இல்லை. இந்த செலவு பண்ணி இந்த கழுதையை காப்பாற்றி மேலே எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் இவருக்கு வந்துச்சு. அப்போ என்ன நினச்சாருன்னா, இனி இந்த கழுதை தேவை கிடையாது அப்படின்ட்டு எல்லாம் பக்கத்தில் இருந்த சின்ன பசங்களெல்லாம் சேர்த்துட்டு இந்த கரையில் இருந்த வயலுடைய அந்த மேலே இருந்த களத்துமேட்டில் இருந்த மண்ணை கொண்டு வந்து வெட்டி 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 களத்துக்குள்ளே போட ஆரம்பித்தார். போட்டுகிட்டே போயிட்டே இருந்தார். இந்த கழுதை பள்ளத்துக்குள்ளே இருந்ததுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சா அட பாவிகளாக மண்ணள்ளி போட்டு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு அது மனசுக்குள்ளே எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிச்சு. மேலே இருந்து நிறைய மண் எல்லாரும் அதை வெட்டி வெட்டி போட்டுகிட்டே இருக்க இந்த கழுதைக்கு முதல்ல அதிர்ச்சி. அப்புறம் தான் மேலே விழுந்த மண்ணை எல்லாம் அப்படியே உடம்பை சிலிர்ப்பி உலுக்கி எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்படி மண் அந்த பக்கம் விழுகும்போது கிணத்துல இந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் விழுகும்போது அந்த பக்கம் ஓடும். இப்படியே அல்லாடிட்டே இருந்த கழுதை ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுச்சு, நிறைய மண் வந்து தன்னைய மூடி நம்முடைய வாழ்க்கை முடிய போகுது அப்படிங்கிறத உணர்ந்த உடனே அந்த விழுந்த மண்ணையே மேலே காலை வச்சு ஏறி மேலே வந்துட்டே இருந்துதான். ஒரு கட்டத்தில் காலையிலேருந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. மாலை வந்தது. எந்த மண் தன்னைய மூடி அதனுடைய வாழ்க்கையை முடிக்க வந்துச்சோ அந்த மண் மேலேயே இந்த கழுதை காலை வச்சு மேலே ஏறி எல்லாருடைய உதவியும் இல்லாமல் தானே வெளியில் வந்துருச்சான். இந்த கதை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நடந்துகிட்டே இருக்கிறது. நாம் எல்லாருக்கும் எப்போவும் பயன்படுவோம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. பல பேர் மேலே ரொம்ப இறக்கப்பட்டு ஏன் பாசம் வச்சு அவங்களுக்காக நம்ம உதவி கூட செய்கிறது உண்டு. ஆனால் நம்முடைய தேவை, அதாவது நாம் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அது வரைக்கும் நம்மால் வரக்கூடிய சிரமங்கள் எல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் நாம் அவங்களுக்கு தேவைப்படலை அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்பொழுது நம்முடைய சின்ன ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு பெரிய பாரமாகவே இருக்கும். அப்படி உலகமே நம்ம பார்த்து இவன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சதுன்னா ஆனாலும் கூட நமக்கு நாம் தேவைதான். எல்லாரும் நம்மை வெறுத்தாலும் கூட நம்மை நாம் வெறுக்காமல் இருக்கும் வரை இந்த உலக வாழ்க்கை நமக்கு சொந்தம்தான். அதனால் அவங்க நம்மளை பற்றி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, இவங்க நமக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க நம்ம நம்பினவங்க நம்மளுக்கு மாறி நடந்துட்டாங்க அப்படின்னெல்லாம் பல பேரை பார்த்து வருத்தப்படாமல்
அதாவது பக்கத்தில் யாருக்கெல்லாம் உதவி பண்ணி இந்த கழுதை வாழ்ந்துச்சோ, யார் வீட்டு சுமையெல்லாம் சுமந்துச்சோ, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மண்ணை அள்ளி போட்டாங்க. ஆனால் அந்த சின்ன கழுதைக்கு இருந்த அந்த ஒரு புத்திசாலித்தனம் பார்த்தீங்களா, அதிலே இருந்து மீண்டு வருவதற்கு தன்மேல் போடப்பட்ட மண் மேலேயே கால் வச்சு மேலே ஏறி வந்தது. சாதாரண கதை தான் அப்படின்னாலும் கூட இந்த சம்பவம் நம்ம பல பேருக்கும் ஒத்து வருவதாகத்தான் இருக்கும். எத்தனை பேர் எவ்வளவுதான் அவதூறு பரப்பினாலும், எவ்வளவுதான் தடைகள் செய்தாலும், எவ்வளவுதான் நமக்கு சுமைகளை தந்தாலும், எத்தனை சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் கூட நாம் மனது வைத்தால் எல்லாவற்றையும் ஏறி மிதித்து தாண்டி நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். சிந்திக்கலாமே. நன்றி. இன்னைக்கு யுகம் கணக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கும் வரை இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டேரன் பாபு. நான் உங்கள் அஜிதா. இது யுகம் கனெக்ட்.